ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கமெங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் வந்தாலும் கத்திரங்களுக்கு அடைக்கலம் வெள்ளனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். உணவு ஒடுக்க உடை தங்கி இருப்பிடம் தந்து எங்கள் தேவையிலெல்லாம் சந்தித்து எங்களை பராமரித்து வருகிற கிருபை ஸ்தோத்திரம். எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பார்த்திருந்தால், ஆனாலும் இது எங்களுடைய அளவிற்ற அன்பினாலே நம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளை நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பா என்ற வார்த்தைக்காக நன்றி. எல்லா துதிக நம்ம உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது, தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடையுடைய கண்ணீருக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையில் கீழ் நீர் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமானவரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர் தங்கள் கரங்களில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் உள்ள சிறுபத்தையும் நீ மிதித்து போடுவார். அவன் என்னத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு செய்வேன். கர்த்தர் மறு உத்தரவு செய்து ஆபத்தில் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை காப்பாற்றி அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி அவன் ரட்சிப்பை காணும்படி செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான வசனத்தோடு நான் நிறுத்தினேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என்ன வசனம்னா 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. முழுசுமா வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த ஜாதி பிசாசு திஸ் கைண்ட் ஜபத்தினாலும் பிரேயர்னாலும் உபவாசத்தினாலுமே அன்றி ஃபாஸ்டிங்னாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இயேசு யாரை பார்த்து, யார் இடத்திலே இந்த வார்த்தையை அவர் சொன்னார்? அதுதான் முக்கியம் இல்ல, கான்டெக்ஸ்ட் முக்கியம். மலையிலிருந்து இறங்கின உடனே நிச்சயமா பேதுருவும் யோவானும் இருக்காது. ஏன்னா பேதுருவும் யோவானும் இயேசுவோடு இருந்தாங்க. மற்ற 10 சீடர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை இந்த சென்டென்ஸ், இந்த கான்வர்சேஷன் யாரோடனா இந்த சீடர்களோட, 12 பேரோடு கூட வைத்துக் கொள்ளலாம். என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. என்னன்னா பிசாசு, அந்த பிசாசு ரொம்ப பயங்கர டேஞ்சரஸ் பிசாசு. அது பயங்கரமா வேதனைப்படுத்தினது, அவனை கொல்ல பார்த்தது தண்ணீரிலும் ஜலத்தினாலும். ஆனால் சீசரிடத்துல கொண்டு வந்தாங்க, அவனை சுகமாக்க அவளால் கூடாமல் போயிற்று. இதுதான் கான்டெக்ஸ்ட். இப்போ இயேசு சொல்றாரு, சீஷர்ல பார்த்து சொல்றாரு, இந்த 12 டிசைபிள்ஸை பார்த்து சொல்றாரு, நீங்க விசுவாசித்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், மலையை பார்த்து பெயர்ந்து போக சொன்னா அது பெயர்ந்து போகும், அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். பிரியமானவர்களே, சரி, இந்த பேதுரு, அந்த 12 அப்போஸ்தலர்கள் உடைய வாழ்க்கையில இயேசு மரித்த பிறகு அவர்கள் செய்த அற்புதத்தை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, அவர் மெய்யாகவே அன்று சொன்னது இன்று நிரூபணமாகிறது. அன்று சீஷலுக்கு சொன்னதுதான் இன்று நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். நாமும் ஒருவேளை அவருக்கு நம்ம சர்வெண்டா இருப்போம்னா, ஒருவேளை அவருடைய ஊழியக்காரா இருப்போம்னா, ஒருவேளை அவருடைய விசுவாசியா இருப்போம்னா, அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்து வந்தீங்கன்னா, உபவாசித்தீங்கன்னா, ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவரை தேடுனீங்கன்னா, விசுவாசத்தோடு நீங்க கையை வச்சிங்கன்னா, பிசாசு ஓடும், வியாதி குணமாகும், பலவீனம் நீங்கும், கேன்சர்கள் மாறும், கட்டிகள் மறையும், எல்லா வியாதிகளும் குணமாகும். இங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம வாசித்துட்டு, வாழ்க்கையில என் மூலமாக ஒரு செய்த ஒரு அற்புதத்தை நான் சொல்லி இன்றைக்கு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் ஆக்ட்ஸ் அப்போஸ்டல்ஸ் 3 வாசிக்கிறேன். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் போனான். இப்போ யாரு? பேதுருவும் யோவான். எங்க இருந்தாங்க? மறுரூப மலையில் இருந்தவங்க கீழே இறங்கி வந்தாங்க. அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களால் விசுவாசம் இருந்தா, கடுகளவு இருந்தா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சத்தியமா சொல்றேன். அப்படிதான் அதுக்கு அர்த்தம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ், நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி வேலை. நல்ல கவனிங்க, ப்ரேயர் டைம். எப்ப அற்புதம் நடக்கும் அப்படின்னா, ஜெபத்தோடு இருக்கும் பொழுதுதான், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுதுதான், 24 மணி நேரமும் ஆண்டவரோடு கூட உரையாடி கொண்டிருக்கும் பொழுதுதான். அதுல ஒரு முக்கியமான டைம் சொல்றாங்க, 9ஆம் மணி வேலை. சரி, அந்த 9ஆம் மணி வேலை
எபிரேயத்தில் அல்லது யூதர்களுக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க, உடனே எழுதி அனுப்புங்க. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 9:30னா நீங்கள் யோசிப்பீங்க, ஓ எஸ், கரெக்டாக தான் எழுதிக்கிறாங்க, 9 மணிக்கு தான் நாங்கள் சர்வீஸ்க்கே போவோம். ஆனால் எங்கள் சர்வீஸ் டைம் வந்து 8:30. நாங்கள் யூஸ்வலாக 9:30 தான் போவோம். ஏன்னா கரெக்டாக அப்போ தான் பிரசங்கம் வரும். பிரசங்கத்தை கேட்டுட்டு உடனே இமீடியட்டாக திரும்பி வந்துடுவோம் ஒரு 1/2 அன் ஹவரில். அது இல்லை அது, சரிங்களா? அதனால் ஆலயத்துக்கு போகும்பொழுது நேரத்தோடு போகணும், நேரத்துக்கு முந்தி இருக்கணும். ஏனென்ற ஆண்டவர் ஆலயத்தில் எப்பொழுதும் வாசமாக இருக்கிறார். உங்களுடைய ஒழுங்கை பார்ப்பார், உங்கள் டிசிப்ளினை பார்ப்பார். நீங்கள் எவ்வளவு முன்னாடி வந்து உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட உரையாடுறீங்க என்பதை பார்ப்பார். ரொம்ப சீக்கிரம் வந்துடணும். 8:30 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள், அல்லது 9 மணி 9:30னா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 15 நிமிடம் முன்னாடியே நீங்கள் வந்துடணும். 5 நிமிடம் முன்னாடியே வந்துடணும். வந்துட்டு ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கணும். யார் வராங்களோ இல்லையோ, உங்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் அங்கே வந்திருப்பார். உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன காத்திருக்கோன்னா, எல்லாரும் ஜெபிப்பதற்கு முன்பாக அந்த ஆலயத்தில் முற்றும் ஒரு 1000 பேர் வராங்க, ஒரு 300 பேர், 200, 100, 50 பேர் வராங்கன்னா, அவங்க ஜெபிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் அந்த டைமில் கொடுத்துருவார். 8:15 கொடுத்துருவார், 8:20 கொடுத்துருவார், 8:25. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் நீங்கள் முந்தி கொள்ளுங்க. இந்த டிசிப்ளினை நீங்கள் கடைப்பிடிங்க. போனாங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். பிறந்ததுலேருந்தே அவனால் நடக்க முடியலை. நல்லா கவனிங்க. இது ஒரு 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 என்ன சொல்கிறது, அவனால் முடியாது. அவன் தாயின் வயிற்றிலேருந்தே அவனை சுமந்து தான் வந்தாங்க. வயசானவன் வச்சுக்கோங்களேன், ஒரு இளம் வயசு இருக்கும், யங் மேனாக இருப்பான். தேவாலயத்தில் பிரவேசிக்கு பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்டும் தேவாலய வாசல் அண்டை வைப்பார்கள். இது ரொம்ப பெரிய கொடுமை இல்லை? ஃபினான்ஷியலி அவங்க அப்பா அம்மா அவனை வளர்க்க பார்த்தாங்க, முடியல. இப்போ வேறு வழியில் பிச்சை எடுக்கும்படி அவனை கொண்டு வந்து அலங்கார வாசல்களில் அலங்கோலமாக, அவலட்சணமாக, அல்லது கால்கள் இழந்து வேதனையோடு கூட உட்கார்ந்துருக்கிறான். இதுதான் நிலைமை இன்னைக்கு நம்முடைய நிலைமை கூட அதுதான். இல்லை, நம்ம முன்னாடி பார்க்க ரொம்ப அழகாக இருப்போம், அலங்காரமாக இருப்போம், ரொம்ப அழகாக தோற்றமளிப்போம், நல்ல ட்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஊனம், பலவிதமான பாடுகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான துக்கங்கள், பலவிதமான முரண்பாடுகள், பலவிதமான டிப்ரெஷன்ஸு, நமக்கு கேட்கப்படாத சில விதமான தேவைகள், ஜெபங்கள், இவைகளோடு கூட வாசல்ல பிச்சை எடுப்பதை போல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். We are same. இந்த இளைஞனை போலதான் தாய் தகப்பன் கூட அவனை கைவிட்டாங்க, அவ்வளவுதான். இனி நீ உன்னுடைய சொந்த உழைப்புல தான், சொந்த காலில் தான் நிற்கணும். அவனால காலில் கூட நிற்க முடியாது. நீ உட்கார்ந்து நீ தான் சம்பாதிக்கணும். ஒருவேளை நீ சம்பாதிச்சு அதுல வர்றதா எங்களுக்கு கொடுக்கணும் என்ற நிலையில ஒரு மாதிரி வேலை இல்லாம மனம் புழுகிய ஒவ்வொரு நிமிடமும் அவன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஏக்கத்தோடு அந்த சிச்சுவேஷன்ஸை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் இருந்தோம்னா இன்னைக்கு, அதான் நேற்றே எனக்கு ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்போ ரீசெண்டா ஒரு 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 பிரபலியம் இறந்து போனார். அவருடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா, கடன், வாழ்க்கையில செட்டில் ஆகல, இப்படி பலவிதமான அழுத்தங்களோடு கூட அவர் இருந்ததாக. இப்போ ஒண்ணுமே இல்லாத இந்த சூழ்நிலையில அவன் மன ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, வேதனை ஒரு பக்கம், ஆலயத்துல எத்தனையோ 1000 பேர்கள் வந்து போவாங்க, எத்தனையோ லட்சங்கள் வந்து போவாங்க. அத்தனை பேர்கள் மத்தியில ஒருத்தன் கையை ஏந்தி பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இன்னைக்கு கூட பல சமயங்களில் இன்னைக்கு யாராவது உதவி செய்வாங்களா, இன்னைக்கு ஏதாவது எனக்கு கிடைக்குமா, இன்னைக்கு வந்துருமா, இன்னைக்கு எனக்கு ஏதாவது கொடுப்பாங்களா என்ற வேதனையோடு நிற்கிற அநேகரை நம்மளை பார்க்க முடிகிறது. உண்மையாக சில நேரங்களில் நான் எமோஷனலாக போயிடுவேன். காரணம் என்னன்னா, நான் அதை பார்க்கிறேன், நிறைய பேரை பார்க்கிறேன். வாழ்க்கையில் அநேகர் உடைய வருத்தங்களையும் சஞ்சனங்களும்
என்னோட கூட பகிர்ந்து கொள்கிற பொழுது, வேதனைகளை பகிர்ந்து கொள்கிற பொழுது தானா நான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறேன். அதுதான் தெரியல. அது ஒருவேளை கர்த்தர் கொடுக்கிற அந்த பாதிப்பா என்னன்னு தெரியல. ஏன்னா அதில் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருத்தன் கடன் பட்டு கடன் வாங்கி வேதனையோடு காசு இல்லாமல், கையில் கூட காசு இல்லாமல் அலங்கார வாசலில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நிலைமை தான் இந்த வாலிபனின் நிலைமை. வாசல் அண்டை, தேவாலயத்திற்குள் கூட போக முடியாத நிலைமை. அப்போ தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற போது பேதுருவையும் யோவானும் அவனை கண்டு பிச்சை கேட்டான். அவனும் கேட்டான். இப்போ பேதுரு யோவானத்துல ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். பேதுரு யோவானும் அவனை ஊற்று பார்த்தார்கள். நல்ல கவனிங்க, இயேசுவில் இருந்த சிந்தை பேதுருக்கும் யோவானுக்கும் இருந்தது. நீங்க நல்ல இயேசுடைய வாழ்க்கை ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு, அதுக்கப்புறம் யோவான், அதுக்கப்புறம் பவுலுடைய ஊழியத்தை, டிசைபிள் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்தாரோ அதை தான் சீஷரும் செய்தாங்க. அந்த 18 வருடமா கூனியா இருந்த அந்த பெண்ணை கத்தர் பார்த்து, அது கத்தர் கண்டு, ஏசு கண்டு அப்படின்னு தான் வரும். நான் அதை பற்றி தான் சண்டே பேச போகிறேன். ஸோ கத்தர் கண்டு இவங்களை உற்று பார்க்குறாங்க. உற்று பார்க்கிறது என்பது என்னன்னா, நான் இவ்வளோ நேரம் சொன்னல, அவனுடைய ஆவிய, அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை, அவனுடைய கண்டிஷனை, அவனுடைய பெற்றோர்களுடைய கண்டிஷனை, அவங்க வீட்டின் நிலைமையை, அவன் படுகிற வேதனையை, துயரத்தை, இன்னைக்கு எப்படி பொழுது ஓடும், வேலை இல்லாமல் ஊதியம் வாங்காமல் வீட்டுக்கு போனால் அவன் நிலைமை என்ன ஆகும், சாப்பாடு கிடைக்குமா, அவனுக்கு நல்ல உடை இருக்கிறதா, சொசைட்டியில் அவனுக்கு என்ன நிலைமை, பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை, அதுதான் பார்க்குறாங்க. வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிங்கன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியார். எவ்வளோ எவ்வளோ அழகான ஒரு வசனம் பாருங்க. அவர் சொல்றார், என்னை நோக்கிப்பார் என்றார். அவன் அவளை எதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, எதாகிலன்னா பணம் கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். ஒருவேளை பணமோ மாற்று வஸ்திரமோ. அப்பொழுது பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவளோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்களெல்லாம் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசலண்டை பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவனிடத்தில் ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதனை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தேவனாகிய நம்முடைய பிதாக்கள் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரையும் நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவனை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்த பிள்ளையா, தேவனுடைய பிள்ளை, நாங்க செய்யல, இயேசு செய்தார். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. நாங்க செய்யல, எங்க கைகளால அல்ல, எங்க பக்தினால அல்ல, எங்களுடைய ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பாரு பேதுரு பாருங்க, சுய சக்தினால் அல்ல, சுய பக்தினால் அல்ல, இயேசுவினாலே. அந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க நிறைய நேரம் படிச்சிருக்க மாட்டீங்க. எங்க இடத்துல வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை,
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அவன் எழுந்து நின்று குதித்து துள்ளி தேவாலயத்திற்குள் போனான். எல்லாரும் பிரமித்தார். ஒரு நாள் வரும், நாமும் இந்த நிலையை விட்டு, இந்த நிலை, அதாவது அந்த பிறவியிலிருந்தே நடக்க முடியாதவன் நிலையிலிருந்து நம்ம ஆலயத்திற்கு போகிற ஒரு நிலை வரும். ஷோரா வரும். நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன்ல, அதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் ஒரு ஆலயத்தில் அண்ணா நகரில் இருக்கும் பொழுது இடையில ப்ரேயருக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸ்தோத்திர ஜபங்கள் அல்லது வேண்டுதலுக்காக வருவாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் வருகிற பொழுது நாங்கள் பக்கத்தில் போயிட்டு நான் எதற்காக ஜெபிக்கணும்னு கேட்டு தான் ஜெபிப்பேன். அவங்க பர்த்டேவா அல்லது வெட்டிங் டேவா, அவங்க வெளிநாடு போகிறாங்களா அல்லது அவங்களுக்கு பலவீனமா சுகவீனமா, நிறைய பேர் நிறைய தேவைகளோடு கூட ஆல்டருக்கு வருவாங்க. ஆண்டவர் சுகமாக்குவார். ஆலயத்தின் நடுவே நடக்கிற அந்த ஜெபத்தில் மிடில் ஆஃப் சர்வீஸில் குணமாக்குவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை. ஒரு நாள் ஒரு தாயார் வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு நாக்கில் இந்த ஓரத்தில் கேன்சர் என்று சொல்லி மருத்துவர்கள் டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பவுமே ஆவியானவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரோ அதை தான் சொல்லி நான் ஜெபிப்பேன். பொதுவாக என் வாயிலிருந்து அல்லது வார்த்தை வராது, அது நினைவிலிருந்து வரும், அல்லது ஆவியினாலே கொடுப்பது தான் வரும். அப்போ அந்த தாயாருக்கு நான் தலைமையில் கை வச்சு ஜெபித்தேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த கேன்சரை கேன்சல் பண்ணுகிறார், பரிபூர்ண ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் சுகம் அடைவீங்க இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் தழும்புனாலே. ஏன்னா எனக்கு நிறைய நேரம் கிடைக்காது. நான் ஃப்ராக்ஷன் ஆஃப் அதான் செகண்ட்ஸ், ஆமாம், ஒரு 20 செகண்ட்ஸோ 30 செகண்ட்ஸ் ஆனாலும் ஜெபம் பண்ண முடியும். நான் கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கடந்து போனேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அந்த தாயாரும் அவருடைய மகளும் இடத்துல வந்தாங்க. சொன்னாங்க, முதல்ல கேன்சர் தான் டிடெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க, பயாப்ஸ் பண்ணாங்க, அதில் கேன்சர் இல்லை அப்படின்னு வந்தது. நாங்கள் ரொம்ப பெரிய சாட்சியாக நிற்கிறோம். இந்த தம்பி சொன்னார், ஐயா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு சாட்சி சொல்வேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அந்த விசுவாசம், அந்த தாயாரின் விசுவாசம், அடியனின் விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம், கடுகளு விசுவாசம். அதான் சொல்றேன், ரொம்ப பெரிய விசுவாசம் அவசியம் இல்லை, கடுகளு விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். ரொம்ப பெரிய விசுவாசம், அதாவது மலையிலேருந்து கீழே குதிக்கிற அளவுக்கு விசுவாசம்லாம் இல்லை, தேவையெல்லாம் அவசியம் இல்லை. கடுகளவு விசுவாசம், ரெண்டும் இணைந்தது. கேன்சரை கர்த்தர் இயேசு குணமாக்கினார். இன்றும் உயிருள்ள சாட்சியா இருக்கு. அது எங்க நடந்தது தெரியுமா? ஆலயத்தில் நடந்தது, ரெடீமர்ஸ் சர்ச்சில் நடந்தது. என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற எல்லாரும் எழும்பட்டும், குணமடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், தேர்வில் முதன்மையாக வரட்டும், 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜெயம் வரட்டும், கடன்கள் விலகட்டும், குழந்தை பேர் உண்டாகட்டும், திருமணம் நடக்கட்டும், திருமணத்திலிருந்து அவர்கள் பிரிந்திருக்கிறவர்கள் இணையட்டும், ஐசியிலிருந்து வெளியே வரட்டும், வேலை கிடைக்கட்டும், உயர்வு கிடைக்கட்டும், மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படட்டும். எல்லா துதிகன மகிமைக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.